மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். விளக்கம்: பசியாலும் தாகத்தாலும் வருந்துகிற மக்களுக்கு பரம ஆகாரத்தை நாம் வழங்க எப்பொழுதும் உற்சாகம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இவ்விதமே நாமும் அதிகமாக முற்காலங்களிலும் இப்பொழுதும் களைப்பாற்றப்பட்டு பலப்படுத்தப்பட்டு வருகிறோம். ஏற்ற காலத்தில் இவர்கள் போஷிக்கப்படாவிட்டால் வழியிலே சோர்வடைவார்கள். விசுவாச வீட்டாருக்கு தேவையான சகலமும் நம்மிடத்தில் உள்ளது. இது அவ்வப்போது தரப்படாவிடில் அவர்கள் நிலைத்து நிற்க கூடாமல் சோர்வடைந்து போவார்கள். நம் சக்திக்கு ஏற்றாற்போல் நமக்கு அருளப்பட்ட சத்திய அறிவை தன்னலமாக வைத்து கொள்ளாமல் சகலரும் அதில் பங்கு பெற செய்ய வேண்டும். இது தேவனுடையதென்று மற்றவர்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது தேவ ஆசீர்வாதத்தை நாம் அதிகமாக பெறுகிறோம். ஆதார வசனங்கள்: 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனங்கள் முடிய. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். எப்படியெனில், உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாய் இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்துக்கு மனம் திரும்பினதையும் அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. ஆமென்.